அது வரைக்கும் பாருங்கள் ஃபால்ஸு. இப்போ தண்ணி கம்மியாகிட்டு இருக்கு போலையே. ஆ சரி சரி. ஒரு மைனா, ஒரு பெரிய மைனா வந்து என் முட்டியில் வச்சிச்சு. பட் ஆனால் பாருங்களேன் ரூட்டை ஃபுல்லாக பாகு பயங்கரமாகுது. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து டே 3. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து இதுதான். 2 ரூம் 4000 ருபீஸ். நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் சுற்றியும் வந்து ஃபுல்லாக பச்சை பசேல்னு சரியான ஒரு ஸ்பாட்டில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் வண்டியில் வந்து மாமா போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் போக போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஜாக் ஃபால்ஸு. ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்து முருதேஸ்வர் போகிறோம். அது வந்து ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் வருது. அதுக்கப்புறமா அங்கேருந்து முருதேஸ்வரே நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் வழியாக போவோம். டைரக்ட் ரூட் இல்லாமல் பீமேஸ்வரா டெம்பிள் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூட் வழியாக போயிட்டு அங்கேருந்து சார்மதி காட்டிலேருந்து கூர்கு. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் பிளானு. அண்ட் மொத்தமாக ஒரு 450 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வருது. நேற்று ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம நைட்டு வரைக்கும் ஓட்டோம். இன்றைக்கி எப்போ போய் சேருவோமோ, கன்ஃபார்ம் மிட் நைட் ஆயிரும் போல். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து கரெக்டாக 9:11. போயிட்டு டீ காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இது வரைக்கும் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி 878 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஃபியூல் வேறு போடணும், ஹாஃப் டேங்க் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ தான் வந்து டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு ஜாக் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ரூம்லேருந்து கரெக்டாக 1.7 தான். ஜாக் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஊர் இருக்குது போல், அதுதான் வந்து 4.7. நல்ல வேலை காலையிலே பார்த்தேன், இல்லைன்னா நாங்கள் அங்கே போயிட்டுருப்போம் டேரெக்டாக. தேவையில்லாமல் போயிட்டு சுற்றின்னு வந்திருப்போம். டோக்கன் போடணுமா என்ன பைக்கு கூட? ஆமாம், 20 ருபீஸு கேஷ் கேட்பாங்களே. கேஷ் இருக்குமான்னு தெரியலையே. ஸோ ஒரு வண்டிக்கு 20 ரூபா ப்ளஸ் பெர் ஹெட்டுக்கு 10 ரூபா, மொத்தமாக 150. ஜாக்லேருந்து முருதேஸ்வர் போவோம்ல, அந்த ரூட்டும் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து காட் செக்ஷன் தான். மலையில் விட்டுறதே ஜாலியாகுது. வெறும் ஒரு 100 கிலோமீட்ரு 3 மணி நேரம் காமிக்குது, 3 மணி நேரத்துக்கு மேலே. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளைமேட் ஒன்றும் இங்கே பெருசாக இல்லை. கூர்கில் தான் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே பார்க்கிங்கா 1.7 கூட வராது போலே. செம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். அப்படி இங்கே தான் பார்க்கிங்கு. அது வரைக்கும் பாருங்கள் ஃபால்ஸு. இப்போ தண்ணி கம்மியாகிட்டு இருக்கு போலையே. ஃபோட்டோ வர எடுத்துனுக்குறாங்க. இந்த ஒரு ஃபால்ஸுக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு தெரில. அங்கே ஒரு குட்டியாகுது, இங்கே ஒன்று, அங்கே ஒரு குட்டி, அங்கே தான் நிறைய இருக்குது. அப்படியே கீழே நடந்து போனால் அங்கேருந்து தெரியும். தண்ணி கம்மியாகிடுச்சு இப்போது. ஒரு 1 வீக் கேப்லேயே அவ்வளோ கம்மியாயிரும். ஏதோ ஒன்று பார்த்துட்டு போவோம் கிட்டே போய். செம்மையாக இருக்குது இந்த ஸ்பாட்டு.
டைம் ஒரு 10:30 கிட்ட ஆகுது. அண்ட் ஜாக்லேருந்து கிளம்ப போகிறோம். சரியான கூட்டம் ஆனால் வெயில் வேறு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபாகு. நாங்கள் இருந்த நேரம் ஃபுல்லாக வெயில் தான். கிளம்புற டைம் இப்போ செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் எங்கேயாச்சும். பசிக்குது பயங்கரமாக. சரி, தண்ணி அதே ஃப்ளோவில் இருந்தால் செம்மையாக இருந்துருக்கும். கம்மியாகிடுச்சு. ஆனால் அங்கே ஒரு ரெசார்ட் வேறு இருக்குது. அதெல்லாம் செம்ம அதிகமாக இருக்கும். கிளம்புவோம். ஹாய். ஸோ கைஸ், இந்த கடையில் தான் மேகி சாப்பிட்டோம். மேகி சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். டைம் இப்போயே 11. இன்றைக்கும் செம்ம லேட்டாக போகுது. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் போயிட்டுருக்கேன். இந்த ரூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியூர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸ்டார்டிங்லேயே வந்து போர்டுலாம் போட்டிருந்தாங்க, அனிமல்ஸ்லாம் இருக்கும், பார்த்து போங்கப்பா அப்படின்னு. இந்த ரைடு ஃபுல்லாகவே மலையில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதனால தான் லேட் ஆகுது. கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருந்தாலும் போயிட்டு ரீச் ஆகிறது ரொம்ப நேரம் ஆகுது. கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் முருதேஸ்வர். டைம் 11:20. ஒரு மணிக்கு போனால் கூட அங்கே ஒரு 1 hour. 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி சார்மதி காட்டு ஒரு 200 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். லைட் இருக்கிறதுக்குள்ளே போனால் தான் அங்கே நல்லாயிருக்கும். இருட்டிச்சுன்னா வேஸ்ட்டு அங்கே போகிறது. பார்ப்போம். லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே மேகி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ரெடியாக. இன்னும் ஃபியூல் வேறு பண்ணணும் இருக்குது இப்போதைக்கு. பட் ஆனால் பங்க் வந்தால் போட்டுடணும். ஸோ கைஸ், அந்த பீமேஸ்வரா டெம்பிள் சொன்னல, அங்கே வந்து வந்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போகலாமா கீழே, இல்லை எங்கேயே தான் ஒன்றுமான்னு தெரியலையே. வண்டி எடுத்துகிட்டே போக போகிறோம் உள்ள. சரி, யோயோ கார் சாகுது. இருறா சாதரா. ஐயோ, நேற்று பண்ண ஆஃப் ரோடெலாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். இருந்தாலும் சேராக இருந்துச்சுன்னா மாட்டிக்கும். ஐயோ தலை, என்னடா இறங்கிட்டு ஏற்ற கஷ்டப்படுறாங்க எல்லாம். இறங்கிக்கூட தம்பி. சரி, நாங்கள் யூட்டன் போட்டுற போகிறோம். போக முடியாதா ப்ரோ? பைக் போகலாமா? போகலாமா? நான் சொன்னாருன்னு சரியாக புரியல. ஆ சரி சரி, டீக்கே பை. ஏதோ சொல்கிறாரு, கஷ்டம்ன்றான் வண்டி எடுத்துன்னு போகிறதுன்ற மாதிரி. வேறு எதுவும் புரியல. அப்புறம் பேக்லாம் தூக்கி நடந்தும் போக முடியாது. அதனால் இந்த பிளேஸை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. பிளேஸ் என்ன முருதேஸ்வருக்கு ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த வண்டியிலையும் வந்து ரிசர்வ் வந்துச்சு. என் வண்டியில் 2 பாயிண்ட் இருக்குது. என் வண்டி போயிடும்னு நினைக்கிறேன். அந்த எம்டியில் வந்து 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ கூட்டின்னு போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த வாட்டி ஒன்று டேஸ் அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து நிறைய பிளேசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டைம் வந்து நாங்கள் யோசிக்கவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள் சொதப்பிட்டோம். கிலோமீட்டர்ஸும் அதிகம். ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கா. அதனால் ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ரொம்ப நேரமாக. போனோம், ஃபோட்டோ எடுத்தோம், கிளம்புறோம். ஒரு மாதிரி அரைகுறையாக தான் போயிட்டுருக்கு. சரியான பெரிய பாம்பு பார்த்தோம் கைஸ் வரும்போது. இந்த சைடில் போயிட்டுருக்கோம், நடு ரோட்டில் அப்படியே கிராஸ் ஆகுது. அதனால் யாரும் ஏற்றலை. ரைட் சைடுக்கா இப்படி ஏறி இருந்தோன்னா கன்ஃபார்ம் ஏற்றிட்டுருப்போம். அங்கே அந்த வண்டியில் நம்ம இதில் 2 பாயிண்ட் இருக்குது. எம்டிலேயும் லிங்காக ஆரம்பிச்சிச்சு. என்எஸ்லேயே வந்து ரிசர்வ் வந்துச்சு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் சேல் பண்ணுறாங்க போல். 1 லிட்ரு 110 ரூபா. பங்க்குக்கு இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் போகணுமா. அதனால் ஒரு லிட்டர் மட்டும் வாங்கி 2 வண்டிக்கும் போட்டோம். நம்ம போய் மைலேஜ் நல்லா தான் கொடுக்குறோம். அதனால் பிரச்சனை இல்லை.
இங்கே சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க மட்டும்தான். பங்கு இல்லை, சின்ன சின்ன ஊர். அந்த ஊர்லேயே வந்து 4-5 வீடு தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செம்மையாதில்ல இந்த இடம். பயங்கரமாகுது. சுற்றி வானம் வேறு எட்டினுக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த பிளேஸு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் போட்டு போக வேண்டியதான். டைம் வந்து 1:15, எப்படியும் 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக மலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு, ஓப்பன் ஸ்பேஸ் வந்தது. சரி கொஞ்ச நேரம் ஸ்டாப் போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கோம். அந்த மலைப்பகுதியிலேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ட் இந்த ரைட் எடுத்து ஒரே ரோடு போனால் முருதேஸ்வர். நம்ம திருப்பி ரிட்டனும் இந்த சைடு தான் வருவோம். அண்ட் கைஸ், அதே மாதிரி சார்மதி காட் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா டைம் இப்போவே வந்து 2:10, அங்கே வந்து 3 o'clock தான் திறப்பாங்கன்ற மாதிரி போட்டிருந்தது முருதேஸ்வர். ஸோ 3 o'clock உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு 4 o'clock ஆயிடுச்சுன்னு வைங்க. அங்கேருந்து சார்மதி காட்டே வந்து 200 kilometers மேலே. 2 மணி நேரத்துலலாம் போக வாய்ப்பே இல்லை, இருட்டிடும். ஸோ இருட்டில் நம்ம போகிறதே வேஸ்ட்டு, ப்ளஸ் கிலோமீட்டர்ஸும் அதிகமாகுது. அதனால் சார்மதி காட் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே உடுப்பி மங்களூர் வழியாக கூருக்கு போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ முருதேஸ்வர் வந்துட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த ரோடு ஃபுல்லாகவே பீச் சைடு தான் நினைக்கிறேன், பீச் ஒட்டி. பட் ஆனால் தெரில, நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் பீச் கிட்ட தான். பட்ஜெட் மட்டும் இன்னும் ஒரு 5000 6000 அதிகமாக இருந்ததுன்னு வைங்க, கோவாவே போயிடலாம். இங்கேருந்து ஒரு 200 kilometers தான். நம்ம இங்கேருந்து 200 kilometers கூருக்கு போகிறது, 200 கோவாவுக்கு போயிட்டா செம்மையாக இருக்கும். போகிறது போயிடலாம். பட் ஆனால் அங்கேருந்து திருப்பி சென்னை போகிறது தான் கஷ்டம். சாலிடாக ஒரு 900 kilometers ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரே நாள் அவ்வளோ ஓட்டுறதுனா அவ்வளோதான். 600க்கே பெண்டு கிழியுது. கோவா வந்து தனியாக தான் பிளான் பண்ணோம். இங்கேருந்து தெரியுது சிவன் தெரியுதா? கோப்ரோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த மரத்துக்கு ரைட் சைடில். கோபுரம் சைஸ் இருக்கும் போலயே, சிவன் டெம்பிள், சிவனோட சிலையே தெரியுதா? கோபுரத்துக்கு பின்னாடி அப்படியே வெறித்தனமாக இருக்குது. பார்க் பண்ணிட்டு போவோம். ரூம்லாம் இல்லை ஜி, ரூம்லாம் இல்லை, டெம்பிள் மட்டும்தான். ஸ்டே கிடையாதுயான்றேன். சரி, பார்க்கிங் எங்கே இருக்கு? பார்க்கிங் வந்து உள்ளதானா? ஃப்ரீ தான் போல். உள்ளே வண்டி விட்டு போவோம். எவ்வளோ பெருசு. பட் ஆனால் ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ லைட்டாக தள்ளிக்கோங்க ப்ரோ. ஹெலிகாப்டரா? இங்கே பார்க் பண்ணுறோம். இதோ பீச்சு. நவரு வெளியே வந்துடுறேன். பீச்சு தெரியுதா? செம்மையாக இருக்குது. போவோம் உள்ள. உள்ளே வந்து உள்ளே போனோம்னா வந்து பூட்டு எல்லாமே வந்து அங்கே கவுண்டர் ஒன்று இருக்குது, அங்கே வச்சுட்டு தான் போனோம். ஸோ பூட்லாம் வந்து நம்ம வைக்க முடியாது. தனியாக செக்யூராக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே ஜென்ரலாக தூக்கி போட்டு போகிறாங்க எல்லாம். அதனால் போகல. நாங்கள் அப்படியே இங்கேருந்தே வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது. டைம் வந்து கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு இங்கேருந்து 290 kilometers இருக்குது. 6.5 மணி நேரம் காமிக்குது. பார்ப்போம் எப்போ தான் போய் ரீச் ஆகிறோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், டைம் வந்து ஒரு 4:20 கிட்ட ஆகுது. ஆனால் இப்போ தான் முருதேஸ்வரில் தான் இருக்கும். இன்னும் சாப்பிட்டு
ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும் இப்போ தான். ஸோ கைஸ், இந்த ட்ரிப்பில் ஓவராலாக வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு லெவலு. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பான் பையன். ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்தது நாங்கள் கிளம்பும் போது. போயிட்டு வருமா வண்டி, எங்கள் மேலே கூட எங்களுக்கு டவுட் இல்லை. நாங்கள் வந்து நாள் ஃபுல்லாக கூட வண்டி ஓட்டுவோம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வண்டி வந்து கோளாறு கொடுக்காமல் இருக்குமா அப்படின்றது வந்து எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, பசங்க கூட்டின்னு வந்துட்டானுங்க ஜாலியாக. இந்த ஏரியாலாம் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு போல். லெஃப்டில் பாருங்களேன், அந்த மழையே ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஷீட்டு போட்ட மாதிரி இருக்குது மேலே. ஹைவேவும் செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் தூரல் போட்டு நின்று இருக்கு போல். நாங்களும் சரி தூரல் தானே போடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் ஜாக்கெட் மாட்டாமல் இருக்கும். வாவ், இந்த சைட்லாம் லொக்கேஷனே பயங்கரமாக இருக்குது. உடுப்பிலாம் தாண்டதுக்கு அப்புறமா தான் அந்த பீச் ஓரமாக நம்ம ஓட்டுவோம் தெரியுமா. நிறைய மூவிஸில் கூட வந்திருக்கோம் அந்த சீன்லாம். அந்த சைட் போவோம்னு நினைக்கிறேன். அப்படி போனால் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த பீச்சு ஒட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போது. நான் காமிக்கிறேங்க. இங்கேருந்து ஃபுல்லாக பீச் தான் எனக்கு தெரியுது. நம்ம ஊரில் ஈஸியாக இருக்கிற மாதிரி இதுவும் அந்த மாதிரி போல். அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, இது வெஸ்ட் கோஸ்ட் ரோடு, WCR. நம்மளே பேர் வேண்டி தான். வாவ், பயங்கரமாக இருக்கே. சரிதா வா, நம்ம அந்த சைடு போனால் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் லைனாக இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த இடமே. இந்த சைடு ஃபுல்லாக பீச் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். வா, செம்மையாக இருக்கு. நம்ம போனால் டைம் ஆயிரும், அதனால் கிளம்ப வேண்டியது தான். பயங்கரம். இந்த சைடு பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக ரிவரு, இந்த சைடு பீச்சு. செம்மையாக இருக்கு. டைம் வந்து ஒரு 6 மணி ஆகுது. இங்கே ஓரமாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒரு மைனா, ஒரு பெரிய மைனா வந்து என் முட்டியில் வச்சிச்சு. வச்சு அது செகண்டே கீழே வந்துச்சு. செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது துடிக்க ஆரம்பிச்சிச்சு கீழே வந்தோடனே. பாவம். சரி, ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓரமாக நிறுத்திட்டோம். இந்த கடையில் திருப்பி ஒரு டீ குடிச்சிட்டு ஸோ அப்படியே கிளம்புறோம். இன்னும் கரெக்டாக 198 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 4.75 மணி நேரம் காமிக்குது. கரெக்டாக மங்களூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் ஒரு இடத்துல. லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட செம்ம மோசமான ரோடு. புகை, ஃபுல்லாக மண், ஜாக்கெட் ஃபுல்லாக மண் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஊட்டினே வந்தோம். அதுக்கப்புறமா வந்து ரோடு பரவாயில்ல, ஃபுல்லாக ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வந்தோம் இந்த மாதிரி அப்படி அப்படியே பிரேக் எடுத்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. 60 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இன்னும் 1.5 மணி நேரம்லாம் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 1.25 மணி நேரம், 1 ஹவர் அந்த மாதிரி போயிடுவோம்னு நினைக்கிறேன். நார்மல் ஹைவேஸு அந்த மாதிரி இடத்துலலாம் போகிறத விட மலையிலேயே பயங்கரமாக இருக்குது ஜாலியாக வண்டி ஓட்டுறதுக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்லோவெலாம் போல், ஒரு லைட் இல்லை. நேற்று மாதிரி தான் கடைசி 2 நாளாக எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஆப்போசிட்டில் வண்டி வரலாம். வண்டி நம்ம வண்டியோட ஹை பீம் வச்சே ஜாலியாக ஓட்டுறோம். பெண்டு போட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லை ஹில்ஸுன்றதுனால 70-80 தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக பெண்டு போட்டுன்னு. அதுவும் நைட்டில் ஒரு மாதிரி த்ரில்லாக பயங்கரமாக இருக்குது. நாங்கள் போட்டது ஒரு மோசமான ஒரு பிளானு. அதனால் வந்து இது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் சரியான அட்வென்ச்சரஸு, த்ரில்லு அதில் குறையே கிடையாது. என்ன ஒன்று, இந்த டைமில் வந்து சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. அதெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணுறோம். இருட்டில் ஒன்றுமே தெரியாமல் போயின்ட்டுருக்கோம். பட் ஆனால் ஜாலியாக இருக்குது. ட்ரிப்பில் தண்ணியும் சரியாக குடிக்கல, சாப்பிட்றதும் வந்து ப்ராப்பராக சாப்பிடல. அப்படியே போகிற வழியில் பிரேக் எடுத்து போகிறோம்ல, அப்போ அப்படியே டீ, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணுற பெரிய தப்பே வந்து அதுதான். ஒழுங்காக சாப்பிட்ணும் முதல்ல. கைஸ், நானும் ரூமுக்கு போயிட்டு தான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பாருங்களேன், ரூட்டை ஃபுல்லாக பாகு பயங்கரமாகுது. அந்த ரோடை வந்து ஃபுல்லாக வெட்டாக தான் இருக்குது. மழை பெஞ்சானான்னு தெரில. எதுவும் எங்கள் நல்ல நேரம் நாங்கள் வரப்போ மழை இல்லாமல் இருக்குது. கரெக்டாக நடுவில் ஒரு செக் போஸ்ட் வந்தது. அந்த செக் போஸ்ட் தாண்டினதுலேருந்து பக்கான ரூட்டு.
ரோட்டில் ஒரு பள்ளமேடு இல்லை, செம்மையான ரோடு. நேற்று மாதிரி மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம ஹைட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது இந்த மலை அப்படியே ஸ்டீப்பாக ஏறுது மேலே. பாருங்களேன், கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரிதுன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக பனிமூட்டம் புகை. நான் தொடச்சிட்டு கூட காமிக்கிறேன், ஒன்றுமே தெரில. இந்த ரோட்டில் அந்த ரிஃப்ளெக்டர் இருக்குல்ல, அதை வச்சு மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதுவும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ரூமுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே டைம் லிமிட்லாம் கிடையாது போல், எல்லா டைமும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, 2 வீலர்ஸ்லாம் விட்டாங்க. பட் ஆனால் மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து செக் பண்ணி தான் அனுப்பிட்டாங்க. என்ன ரீசன், எதுக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டு. சரி, இந்த மாதிரிலாம் பகல் டைமில் பார்த்தா செம்மையாக இருக்கும். இப்போ எங்களுக்கு எதுவுமே தெரில. 2 சைடும் சுற்றி பெரிய பெரிய மரம் இருக்குது, மலை இருக்குன்னு மட்டும் தெரியுது. மற்றபடி ஒன்றுமே தெரில. ஹெல்மெட் வைசர் ஃபுல்லாக ட்ராப்ஸு, ரெயின் ட்ராப்ஸு. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா இது? பா, செம்மையாக இருக்குது. ரிஸ்க் இருந்தாலும் இதெல்லாம் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஹில்ஸில் ஓட்டுறது எங்களுக்கு இப்போது ஈஸியாகிடுச்சு. நார்மலாக ஹைவேயில் ஓட்டுறது பிடிக்கல. பட் ஆனால் இந்த மாதிரி ஹில்ஸில் அதுவும் நைட் டைம் ஓட்டுறது பயங்கரமாக இருக்குது. கைஸ், ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. அந்த டைம் வந்து 11:40 கரெக்டாக. சரியான ரோடு தெரியுமா நான் வரும்போது? ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு அந்த ரோட்டில் போக மாட்டோம்ல, அப்போ வேஸ்ட்டு தான், முடிஞ்சு போச்சு. போயிட்டு பார்க் பண்ணிட்டு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நீ சோறு கூட வாங்க முடியாது போல், அவ்வளோதான். 11:40 இப்போவே வரும்போது ஒரு கடை கூட இல்லை. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கும் ஒரு வெறித்தனமான ரைடு இருக்குது. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.